காவேரிக்கு ஒரே வாமிட்டா இருக்கு. அதனால அவங்க அக்கா என்ன பண்றாங்க, "ஏன்டி இப்படி திடீர்னு வருது?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து எல்லாருமே "என்னாச்சு காவேரிக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுறாங்க. உடனே "முறுக்கு தான் நான் சாப்பிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சமாளிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை காவேரிக்கு ஒரே பதட்டமா இருக்கு. டேட் ஏதாவது தள்ளி போயிருக்கான்னு போய் பார்க்குறாங்க. பார்த்தா டேட்டு தள்ளி போயிருக்கு. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி சொல்றாங்க, "எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நான் கர்ப்பமா இருப்பேனோன்னு சந்தேகமா இருக்கு" அப்படின்றாங்க. "சரி ஒரு கிட்டு வாங்கி பார்த்துடுடி" அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு காவேரி யாருக்கும் தெரியாம ஒரு கிட்டு வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா அதில 2 கோடு வருது. பார்த்தா கர்ப்பமா இருக்காங்க காவேரி. அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? வீட்ல யார்கிட்ட என்ன சொல்ல முடியும்? கர்ப்பமா இருக்கிறத நினச்சு நான் சந்தோஷப்படுறதா? இல்லை எல்லார்கிட்டயும் சொல்ல முடியலன்னு வருத்தப்படுறதானே தெரியலையே! இதை எப்படி விஜய் கிட்ட நான் சொல்ல முடியும்? இப்போ விஜய் கிட்ட சொன்னா கண்டிப்பா வீட்டுக்கு கூப்பிடுவாரு. நான் கண்டிப்பா வீட்டுக்கு போமாட்டேன். எப்படியும் அந்த வெண்ணிலா விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டுறது வரைக்கும் நான் போக மாட்டேன். அவர்கிட்ட சொன்னதை நான் நிறைவேத்துவேன். அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா யோசிக்கிறாங்க. அடுத்து காவேரி யோசிக்கிறாங்க, இந்த விஷயத்த எப்படி வீட்ல மறைக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி கேட்குறாங்க, "என்னடி என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதாண்டி எனக்கே ஒன்றும் புரியல. நான் கர்ப்பமா இருக்க விஷயத்த அவர்கிட்ட சொல்லணும். அதுதான் நியாயம். ஏய் இங்க பாருடி, உன் புருஷன்கிட்ட கண்டிப்பா சொல்லணும்டி. அதுதானே நியாயம்." அப்படின்னோனே, "எனக்கு புரியுதுடி. ஆனா இப்ப நான் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. காவேரின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கூப்பிடுறாங்க. "இருடி அத்தை கூப்பிடுறாங்க. என்னன்னு பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போறாங்க. "உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் காவேரி." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்றாங்க. "என்ன விஷயம் அத்தை?" அப்படின்னோனே, இப்படியே இருக்க போறியாடி நீ உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டுன்னோனே, "என்ன அத்தை இப்படி சொல்றீங்க? வேற என்ன சொல்றது? நீ இப்படியே இந்த வீட்ல இப்படியே தான் இருக்கணும். ஏறிப்படி வேலை செஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தியா கல்யாணம் ஆகி போயிடுவாளுங்க. எல்லாருக்கும் உட்காந்துட்டு இருக்கணும். உன் அக்கா தங்கச்சிங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. உன் சின்னவளும் உட்காந்துட்டா. இதுக்கப்புறம் அவளுக்கும் வரன் தேடி அவளையும் நல்லா படிக்க வச்சு வரன் தேடணும். அந்த வேலை இருக்கு. அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா உன் வாழ்க்கை என்னடி ஆவறது? இங்க பாரு உன் அம்மாவுக்கு பிடிவாதம் அதிகம். அவளுக்கு வாழவே தெரியல. அவளுக்கும் வாழ தெரியாது. உங்களையும் வாழ வைக்க தெரியல. அதனால இப்படியே இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. உன் வாழ்க்கை பாழாதான் ஆகும். அந்த பையன் தான் உன்னை தேடி வந்திருக்கான்ல. உன் கூட தான் வாழணும்னு சொல்றான். அப்புறம் என்ன உனக்கு கஷ்டம்? அந்த பையன் கூட போய் வாழ வேண்டியதானே? சும்மா ஏதாவது ஒரு சாக்க சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. உன் அம்மா பேச்ச கேட்டீங்கன்னா உருப்படாம தான் போவ. ஒழுங்கா அந்த பையன் கூட வாழ்ற வாழ்க்கைய பாரு" அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு, "அத்தை இதெல்லாம் என் அம்மாவுக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றீங்கன்னா பெரிய பிரச்சனையாகும். இங்க பார் நான் யாருக்கும் பயந்தவ கிடையாது. அது உனக்கே தெரியும்ல. உன் அம்மா எதிர கூட என்னால சொல்ல முடியும். உனக்கு நான் நல்லது சொல்றேன். என் தம்பி பொண்ணு வாழ்க்கை இப்படி கிடக்குதுன்னு சொல்றேன். அந்த பையன் நல்லவனா தான் தெரியிறான். அந்த பையன் ஒரு சில தப்பு பண்ணிட்டான்றதுக்காக ஒதுக்கிலாம் வைக்க முடியாது. அவன் உன் புருஷன். அவன் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்குல்ல, கழட்டாம தானே இருக்க. நான் கூட ஜாடமாடியே எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். அப்போ கூட அந்த தாலியை கழட்டுற ஐடியா இல்லை உனக்கு. அப்படின்னும்போது அந்த பையன் கூட வாழ வேண்டியதுதானே உனக்கு. உனக்கு என்னடி பிரச்சனை?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு காவேரி என்ன பண்ண தெரியாம முழிக்கிறாங்க. "இங்க பார் அந்த பையன் கூட வாழ்ற வாழ்க்கை தான் உனக்கு நிரந்தரமான வாழ்க்கை. இங்க இருக்கிறது நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. புரிஞ்சுக்கோ. தாய் வீடா இருந்தாலும் கல்யாணம் ஆயிட்டோன்னே வேற வீடு தான். நீ இன்னைக்கு இருக்கலாம். நாளைக்கே உன் அக்கா தங்கச்சிங்க உன்கிட்ட சொல்லி காட்டுவாங்க. அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்னா, ஒழுங்கா போய் புருஷன் கூட வாழ்ற வழிய பாரு." அப்படி சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டுட்டு காவேரி யோசிக்கிறாங்க. அத்தை சொல்றதும் கரெக்ட்டு தான். ஆனா வெண்ணிலா விஷயம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு, "அது தெரியிற வரைக்கும் நான் போமாட்டேன். அது தெரியட்டும். அதுக்கப்புறம் நான் போறேன். இவங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க. நான் வேணும்னு தான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா வெண்ணிலா விஷயத்துக்காக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எப்படி தெரியும்? என் புருஷன நான் எப்படி விடுவேன்? நான் சொன்னா நான் விட்டுருவேனா? எங்க அம்மா சொன்னா. அதெல்லாம் விடமாட்டேன். அவரு என் புருஷன். என் புள்ளைக்கு அவர் தானே அப்பா." அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிறாங்க. இதுக்கே இவ்வளோ பிரச்சனை பண்றாங்க என் அம்மா. இதில வேற நான் கர்ப்பமா இருக்க தெரிஞ்சா அவ்வளோதான் போட்டுருக்கேன். இப்போ என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க "என்னடி ஏதாவது புத்திமதி சொன்னியா அவளுக்கு?" அப்படின்னு. "ஆமா பின்ன. அவள இப்படியே இருக்க சொல்றியா? அதுக்கு தான் புத்திமதி சொல்லிட்டு வந்தேன்." பாட்டிக்கிட்ட சொல்றாங்க. என் பொண்ணு உண்மையிலேயே கெட்டிக்காரி தாண்டி. நான் கூட என்னமோ நினச்சேன் சாந்தி. நீ உண்மையிலேயே உன் தம்பி பசங்கள நல்லபடியா தான் பார்த்துக்கிற. எனக்கு நிஜமாலே சந்தோஷம்." அப்படின்னோனே சிரிக்கிறாங்க. "ஏன் தம்பி பசங்கம்மா அவங்க?" அப்படின்னு.